எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் என்பது நாடறியும் உலகறியும் இந்தியா முழுக்க ஏறத்தாழ எல்லா மாநிலங்களிலும் இந்த பல்கலைக்கழகம் பறந்து விரிந்து கிடக்கிறது. அத்தகைய பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உள்ளபடியே மிக மகிழ்ச்சியாக சொல்லுவேன். இது போன்ற நிகழ்ச்சி இதுவரை என்றும் இந்த 40 ஆண்டு காலத்தில் நடந்ததில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆண்டிற்கு எத்தனையோ விழாக்கள் எடுக்கிறோம். பட்டமளிப்பு விழாவாக இருந்தாலும் சரி, மற்ற விழாக்களாக இருந்தாலும் சரி, அந்த விழாக்கள் எல்லாம் இந்தியாவினுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் பிரதம அமைச்சர் முதற்கொண்டு மற்ற துறை அமைச்சர்கள் எல்லாம் வந்து சென்றிருக்கிறார்கள் என்பதும் நீங்கள் அறிய வேண்டும். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பட்டமளிப்பு விழாவிலே பெரும்பாலும் வந்து மாணவர்களை வாழ்த்தி பட்டம் அளித்து செல்கின்ற பெரும் தலைவர்கள் பிரதம அமைச்சர், அதே போல பல மாநிலங்களுடைய கவர்னர்கள், பல முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து பட்டமளித்து இந்த பல்கலைக்கழகத்து மாணவர்களுக்கு வாழ்த்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது முழுமையாக மாறுபட்டது. 2 in 1. அதாவது இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் நடந்திருக்கிறதை பெருமைப்படுகிறோம். இந்த பல்கலைக்கழகத்திலே படித்து பட்டம் பெற்று பல துறைகளில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முன்னாள் மாணவர்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நிலையிலே இருக்கிற அந்த முன்னாள் மாணவர்களை எல்லாம் வாழ்த்த வேண்டிய, பாராட்ட வேண்டிய கடமை அந்த தாய் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. அந்த வகையில் ஒரே நேரத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் இன்று ஆளுகிற அந்த ஆட்சியில் 2 பேர் எம்எல்ஏக்கள், இன்னும் 2 பேர் அமைச்சர்கள். அமைச்சர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அன்பிற்குரிய ஆதவ் அர்ஜுனா அண்ட் பிரபு. மற்ற 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள். இவர்கள் அனைவரும் ஒரே அரசிலே ஒரே காலகட்டத்திலே ஆட்சியிலே பங்கு கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமை எங்களுக்கு இருக்கத்தான் இருக்கும். இதை பாராட்டாமல் நாங்கள் வேற எதை பாராட்டுவது? ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பெருமையெல்லாம் அந்த பெருமையை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தவர்கள் தான் வெளியே கொண்டு வர வேண்டும். ஒன்று, அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் ஆராய்ச்சி செய்து பல கண்டுபிடிப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த பல்கலைக்கழகத்தை பெருமை சேர்க்கலாம். அது ஒரு வகை. அந்த வகையிலும் நாங்கள் விஞ்சி இருக்கிறோம் என்பது நாடு அறியும். அதோடு மட்டுமல்லாமல் இதை போன்ற ஒரு அரிதிலும் அரிதான நிகழ்ச்சி. எத்தனையோ மாணவர்கள் படித்தார்கள், சென்றார்கள், பட்டம் பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களெல்லாம் பல பல துறைகளிலே இன்றைக்கு உயர்ந்து பெருமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அமெரிக்காவிலே ஒயிட் ஹவுஸில் இருக்கிற அந்த பிரதம பிரசிடென்ட்டுக்கு ட்ரம்ப், அவருக்கு அந்த வெள்ளை மாளிகையில் பணியாற்றுகிற ஒரு தம்பி எஸ்ஆர்எம் படித்த பள்ளியிலே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர். இதெல்லாம் தான் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பெருமை. ஒன்று, அந்த பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் ஒன்று அதிக அளவில் வெற்றி பெற்று நாடறிகிற அளவில் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தை புகழை சேர்க்கலாம், பெருமை சேர்க்கலாம்.
அதே போல இன்றைக்கு பல துறைகளில் கண்டுபிடிப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாகவும் இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்தை பெருமை சேர்க்கலாம். ஆகவே இந்த 2 துறை, ஒன்று கல்வித்துறையில் பெருமைப்பட செய்வது, ஆராய்ச்சி செய்வது, கண்டுபிடிப்புகளை செய்வது ஒரு வகை. அந்த வகையில் அந்த பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்க்கும். அதே போல இது போன்ற பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பொது வாழ்க்கையில் ஈடுகிற அந்த நேரத்தில், பொது வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது, ஆசைப்படக்கூடியது, ஆனால் எளிதாக நடக்கக்கூடியது அல்லவே அல்ல. பொது வாழ்க்கையில் நாங்கள் உங்களுக்காக பணி செய்யத்தானே வருகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர் நமக்கு உள்ளபடியே பணி செய்ய வருகிறாரா, வேறு நோக்கத்தோடு வருகிறாரா என்பதையெல்லாம் கூட மக்கள் இன்றைக்கு ஆய்ந்து ஆம், இவர்தான் நமக்கு சரியான ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய தம்பி, நமக்கு நாட்டிலே மாற்றத்தை கொண்டு வருவார், ஊழலை ஒழிப்பார், அதோடு வளர்ச்சியை கொண்டு வருவார். இது போன்ற சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கு மாணவர்கள் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வகையில் சிந்தித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களும் நானும், ஏன் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை இன்றைக்கு டிவிகே அரசு கொடுத்திருக்கிறது. அதை எதிர்பார்த்தது தான் சரியான நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒரு விடியலாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், மகிழ்ச்சி கொள்வீர்கள். ஆக இந்த விழா நண்பன் சொன்னது போல எங்களுடைய அன்பிற்குரிய பெருமைக்குரிய 4 மாணவர்கள் அரசியலில் பங்கெடுத்து அந்த போட்டியான உலகத்தில் மக்களிடம் வெற்றி பெறுவது என்பது வேறு, அதே கட்சியில் இருப்பவர்கள் கூட போட்டி இருக்கும், அதையும் வெற்றி பெற்று முன்னின்று வந்தால்தான் மக்கள் தங்களை உள்ளபடியே கண்டுகொள்ளுவார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அரசியலிலும் பங்கெடுத்து அவர்கள் நாங்கள் முந்துவேன் என்று சொல்லி முந்தியாக இருந்து இன்றைக்கு பல அமைச்சர் பதவியில் இருந்து பணியாற்றுகின்றவர்களை இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் என்ற முறையில் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவரே உயரம், அவர் இன்னும் உயர செல்ல வேண்டும். ஏனென்றால் ரொம்ப பொருத்தம் அது. பல்கலைக்கழகத்தில் நான் சொன்னது மாதிரி விளையாட்டுத்துறையில் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் அதற்கு பல ஆயிரம் கோடிகளை இந்த பல்கலைக்கழகம் செலவழித்திருக்கிறது. இப்பொழுது ஒரு குறிப்பை கொடுத்தார்கள் பல்கலைக்கழகத்தில், ஏறத்தாழ 750 கோடிக்கு மேல் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டு வசதிகளை நாங்கள் முதலீடாக செய்து இன்றைக்கு அதை பற்றியெல்லாம் பேச வேண்டுமானால் அதற்கான மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு. அதில் பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. அந்த லிஸ்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு 250 பேர் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவர்களை விளையாட்டுத்துறையில் அவர்களை சேர வைத்து பயிற்சி கொடுத்து இன்றைக்கு அவர்களெல்லாம் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை ஆக்கி அதன் மூலமாக போட்டி காலங்களில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறார்கள். 3328 ஸ்போர்ட்ஸ் கோட்டா பிளேயர்ஸ் இதுவரைக்கும் இங்கே பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. அதே போல் இந்தியாவில் 17 செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் உண்டாக்கி இருக்கிறார்கள். அதில் 15 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள் கிராண்ட் மாஸ்டர்ஸில் பயிற்சி பெற்று இன்னைக்கு மிக பெருமையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இது போல மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் எதற்காக சொல்லுகின்ற, வழக்கமாக பல்கலைக்கழகங்களில்
விளையாட்டுத்துறைக்கு குறிப்பாக பொறியியல், மருத்துவம் பயிற்றுவிக்கிற பல்கலைக்கழகத்தில் அதிகமாக விளையாட்டுத்துறையில் அக்கறை காட்ட மாட்டார்கள். என்றாலும் கூட இங்கே நடந்திருக்க காரணம், என்னுடைய கல்லூரி காலத்தில் விளையாட்டுத்துறையில் நான் பெரிய அளவில் பங்கு பெற்றேன். மிகப்பெரிய பரிசுகளை பெற்றேன். 400 மீட்டர், 800 மீட்டர், 1500 மீட்டர், அதே போல் கிராஸ் கண்ட்ரி, அது போன்ற ஒரு விளையாட்டத்தில் ஆர்வம் இருந்த காரணத்தினால் நாமும் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் விளையாட்டின் மூலமாக இந்த பல்கலைக்கழகத்துடைய பெருமையை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அக்கறை செலுத்தினேன். அதற்கான ஏற்பாடுகளையும் வசதியும் செய்து கொடுத்தேன். அதன் பரிசாக இன்றைக்கு இவ்வளவு மாணவர்கள் ஏறத்தாழ ஆண்டுக்கு 250, ஒரு பேட்சுக்கு ஏறத்தாழ 700 பேர், 3 வருஷம் 4 வருஷம், அந்த அளவில் பெரிய அளவில் இன்றைக்கு விளையாட்டு வீரர்களை கண்டுபிடித்து பயிற்சி கொடுப்பது இதுதான் முதல் பல்கலைக்கழகம் என்பதை நான் இன்றைக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.